வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம ஃபுட் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. இதுக்கப்புறம் ஃபுட் வீடியோஸும் போடுவோம், புக்ஸும் படிப்போம். இன்னைக்கு நாம வீட்லயே ஈஸியா பிரெட் பீட்சா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அதையும் பொடியா தான் நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை கலர் குடமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் மீடியமாக சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு டவால கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு அதில் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அதோட ஒரு சைட் மட்டும் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த டோஸ்ட் பண்ண சைடில் தான் நாம் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் லைட்டாக உங்களை டோஸ்ட் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ அந்த டோஸ்ட் பண்ண சைடில் நம்ம பிஸா சாஸ் ஒரு ஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம், கேப்சிகம், தக்காளி அது எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ப்ரெட்டில் மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறம் அதுக்கு மேலே சீஸ் கிரேட் பண்ணி விட்டுடலாம். என்கிட்ட இப்போ கியூபிக் சீஸ் தான் இருக்குது. உங்ககிட்ட மொசரெல்லா சீஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கிரேட் பண்ணலாம். இப்போ நான் சீஸ்லாம் கிரேட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு டவால கொஞ்சம் வெண்ணெய் விட்டு இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து அப்படியே டவால வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 1 மினிட் வைக்கலாம். அதை ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் அந்த சீஸ்லாம் உருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு அடியில் ப்ரெட் ரொம்ப தீஞ்சிடும். அதனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி ஸ்நாக். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.